வாங்க இன்னைக்கு நாம எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. இது ஒரு பக்கம் நமக்கு பிரம்மாண்டமான வாய்ப்புகளை கொடுக்குது, இன்னொரு பக்கம் சில பெரிய சவால்களையும் நம்ம முன்னாடி வைக்குது. இந்த ரெண்டு பக்கத்தையும் தான் இன்னைக்கு நாம அலசி ஆராய போறோம். நாம ஒரு சிம்பிளான உண்மையில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இனிமே சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் கிடையாதுங்க. அது ஏற்கனவே இங்க வந்துடுச்சு. நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம யதார்த்தத்தையே அது மாத்தி எழுத ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நாம இந்த ஏஐன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா மிஷின்களை மனுஷங்க மாதிரி யோசிக்க வைக்கிறது தான். அதாவது கணினிகளுக்கு பார்க்க, கேட்க, கத்துக்க, அப்புறம் அது கத்துக்கிட்டதை வச்சு முடிவெடுக்க சொல்லிக் கொடுக்கறது. சரி, இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐ நம்ம வாழ்க்கையில இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அது எப்படி நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்குன்னு பார்ப்போம். அதனால உருவாகிற புதிய பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு, ரொம்ப முக்கியமா கல்வியில அது கொண்டு வர நல்லது கெட்டது என்னன்னு ஆழமா அலசுவோம். கடைசியா நம்மளோட ஏஐ எதிர்காலத்தை நாம எப்படி உருவாக்கணும்னு யோசிப்போம். சரி, வாங்க முழுசா இதுக்குள்ள இறங்குவோம். ஏஐ ஏற்கனவே நம்ம வாழ்க்கைய எப்படி பிரமாதமான வழிகள்ல இன்னும் பெட்டரா மாத்திக்கிட்டு இருக்கேன்னு முதல்ல பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் எடுத்துப்போமே. ஏஐ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற நேரத்தை 4 மடங்கு வேகமாக்குது, அதுவும் குவாலிட்டியில எந்த குறையும் இல்லாம. இதனால என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட்ஸ் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்ல, டாக்டர்ஸாலையும் சீக்கிரமா நோய்களை கண்டுபிடிக்க முடியுது. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வேகம் மட்டும் இல்ல, துல்லியமும் தான். சில டெஸ்ட்டுகள்ல பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எந்த அளவுக்கு துல்லியமா ரிப்போர்ட் கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு ஏஐயும் துல்லியமா இருந்திருக்கு. இதுதான் இந்த டெக்னாலஜியோட பவரே. இது நம்ம ஹெல்த்தோட மட்டும் நிக்கல, நம்ம நகரங்களையும் ஸ்மார்ட்டா மாத்திக்கிட்டு இருக்கு. டிராஃபிக் ஜாமை குறைக்கிறதா இருக்கட்டும், குப்பைகளை எப்படி திறமையா அள்ளலான்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல கரண்ட் தண்ணி வீணாகாம பாத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஏஐ நம்ம நகர வாழ்க்கையை எளிதாக்குது. சரி, ஹெல்த் கேர், நகரங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வாங்க பிசினஸ் உலகத்துல ஏஐ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அங்க ஒரு புத்தம் புது பொருளாதாரத்தையே ஏஐ உருவாக்கிட்டு இருக்கு. சமீபத்துல எடுத்த ஒரு சர்வே என்ன சொல்லுது தெரியுமா? நிறைய சின்ன சின்ன பிசினஸ் கூட ஏற்கனவே ஏஐக்கு மாறிட்டாங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ல் 3 பங்கு நிறுவனங்கள் இப்போ ஏஐ ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் ஏஐக்கு மாறுறாங்கன்னு கேட்டா அதுக்கு காரணம் இதுதாங்க. தங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்க, திரும்ப திரும்ப செய்யற போர் அடிக்கிற வேலைகளை ஆட்டோமேட் பண்ண, அப்புறம் கடைசியா தங்களோட லாபத்தை பெருக்கட்டான். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கல்வியிலையும் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரும்னு தோணுது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் வருது. அதாவது மனிதர்களோட பங்கு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. ஏஐ கல்வியில கொண்டு வரக்கூடிய நன்மைகள் உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க ஸ்பீடுக்கு, அவங்க புரிஞ்சுக்கிற ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி தனியா ஒரு லேர்னிங் பிளான் எப்படி இருக்கும்? ஆனா இந்த வாக்குறுதி எல்லாருக்கும் கிடைக்குமா? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கத்துக் கொடுக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சில பெரிய ஆபத்துகளும் இருக்கு. அதாவது டிஜிட்டல் பிளவுன்னு சொல்ற, வசதி இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இடையான இடைவெளி, மாணவர்களோட டேட்டா பாதுகாப்பு, அப்புறம் ஏஐ கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பட்சமான முடிவுகள். உதாரணத்துக்கு, ஒரு தலைப்பட்சமான டேட்டாவை வச்சு ஒரு ஏஐக்கு ட்ரைனிங் கொடுத்தா அது சில மாணவர்களுக்கு எதிரான நியாயமில்லாத முடிவுகளை எடுக்கலாம். இந்த டிஜிட்டல் பிளவுங்கிறது சும்மா ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு கசப்பான உண்மை. அமெரிக்காவிலேயே ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருக்கிற 15% வீடுகள்ல அதிவேக இன்டர்நெட் வசதி இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு ஏஐ மூலமா கிடைக்கிற பலன்கள் கிடைக்காமலே போயிடும். கல்வியில ஏஐய சரியா பயன்படுத்தணும்னா முதல்ல நாம நம்பிக்கைய உருவாக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாணவர்களோட டேட்டாவை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கணும். இதுல எந்த சமரசத்துக்கும் இளமே இல்ல. இது நம்மள கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. நாம இதுக்கப்புறம் எப்படி முன்னாடி போக போறோம், என்ன செய்ய போறோம்? கல்வியில நாம பார்த்த சவால்கள் இருக்குல்ல, அது மாதிரிதான் சமூகம் முழுக்கவே சில பெரிய கேள்விகள் இருக்கு. வேலைவாய்ப்பு இழப்பு, ஏஐயோட ஒரு தரப்பட்சமான முடிவுகள், நம்மளோட பிரைவசி, பாதுகாப்புன்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்யணும். ஏஐய எப்படி பொறுப்பா பயன்படுத்தணும்னு தெளிவான விதிகளை உருவாக்கணும். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு தேவையான புது திறமைகளை சொல்லிக் கொடுக்கணும். ஏஐக்கு கொடுக்கிற டேட்டாவில் பாரபட்சம் இல்லாம பாத்துக்கணும். கடைசியா நம்மளோட டேட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத உறுதி செய்யணும். கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி, ஒரு கத்தி மாதிரி. அதை வச்சு நாம ஆக்கமும் செய்யலாம், அழிவையும் உண்டாக்கலாம். முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நாம உருவாக்குற டெக்னாலஜி நம்மளோட மதிப்புகளை பிரதிபலிக்கணும். அப்போ நம்மளோட எதிர்காலத்தை நாம எப்படி உருவாக்க போறோம்,
யோசிச்சு பாருங்க.